திருச்சிற்றம்பலம். தென்பொதிய மாமுனி சிறக்கவருள் எண்ணன் இன்ப விளையாடலதனும் கடலுள் நாயேன் மின்பயிலும் மாமதுரை மேவு தமிழ்மாறன் துன்பமற நல்கு கதை சொல்லலுருகின்றேன். பொதுவாக நமது சான்றோர்கள் 4 பேர் போன போக்கில் போ என்று ஒரு பழமொழியை கூறுவார்கள். அது நமது சைவ மார்க்கத்திற்கு அப்படியே பொருந்தும். நால்வர் பெருமான்களின் பாதைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதில் குறிப்பாக மாணிக்க வாசகரின் பாதை மற்றும் அவரது வழிபாடு மிக அற்புதமான ஒன்று. இறைவன் அனைவருக்கும் குருவின் மார்க்கமாகத்தான் தென்படுவார். இறைவனை உணர்வதும் குருவின் மார்க்கமாகவே உணர்வோம். ஆனால் மாணிக்க வாசகருக்கோ இறைவனே குருவாக வந்து அருளி சென்றார். எவ்வாறு இறைவனை வசியம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இரகசியத்தை மாணிக்க வாசகர் இவ்வாறு கூறுகிறார், கேளுங்கள். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று இறைவனை கண்ணீர் மல்க கதறி உருகி வேண்டினால் அவர் வந்துவிடுவார் என்ற இரகசியத்தை மாணிக்க வாசகர் நமக்காக கூறியிருக்கிறார். அவரும் அப்படித்தான் இறைவனை அடைந்தார். எனவே அவரை அழுது அடைந்த அன்பர் என்று போற்றி புகழ்வதும் வழக்கம். சுவாமிகள் அனைத்தையும் ஈஸ்வர சொரூபமாக கண்டார். ஈஸ்வரனுக்கு ரூபம் அரூபம் என்று எதுவும் இல்லை. அவர் சச்சிதானந்த ரூபம் என்று ஆவுடை மட்டும் வைத்து பானமில்லாமல் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தவர் மாணிக்க வாசகர். திருப்பெருந்துறையில் அவர் எந்த உற்சவர் சிலையையோ மூலவர் சிலையையோ வைக்கவில்லை. சிவம் என்பது இங்கு மட்டும்தான் அங்கு மட்டும்தான் என்பதில்லை. எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்ற ஏக சிவஸ்வரூபத்தை உணர்ந்து கோயிலாகவும் பாடலாகவும் தந்தார் மாணிக்க வாசகர். இந்த உலகிலேயே பெரிய சொந்தம், இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படும் சொந்தம் நம்மை பெற்ற தாய். அந்த தாய் கொடுக்கும் அன்பும் அவளது பாசமும் அரவணைப்பும் வேறு யாராலும் முழுமையாக தர முடியாது. அப்பேற்பட்ட தாயை விட பரமேஸ்வரன் பெரியவன் என்று மாணிக்க வாசக சிவபுராணத்திலே கூறுகிறார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார். அதேபோல அன்னை பத்தில் அனைத்திற்கும் அன்னை அவனே, அனைத்துக்கும் ஆரம்பமும் அதன் முடிவும், அனைத்தையும் வழிநடத்தும் பெரும் தாய் பரமேஸ்வரன் என்று எடுத்து இயம்புகிறார். மாணிக்க வாசகர் சிவசக்தியை உணர்வது ஒரு தெளிவான ஞானம் என்பதை அறிந்தவர். பதிஞானத்தை உணரும் பொழுது மாயையும் அகற்றப்பட வேண்டும். அந்த மாயை அம்பாளால் மட்டுமே அகற்றப்பட முடியும் என்ற முழுமையான ஞானம் பெற்றவர். அவர் அம்பாளை துதித்து அம்பாள் மூலமாகவே பெறுவது முழுமையான ஞானம் என்று பல இடங்களில் அன்னை உமையவளையும் போற்றியுள்ளார். பன்னார்ந்த மொழி மங்கை பங்கா கொங்கு அலர்சேர் குவிமுலையால் கூற மட்டுவார் குழல் மங்கையாலை ஓர் பாகம் வைத்த அழகன் மழையால் மணவாள என அம்மையப்பனே முழுமை பொருள், அம்மையின்றி அப்பனை அடைய முடியாது என்று மாணிக்க வாசகர் சில இடங்களில் சூட்சமமாக கூறியிருக்கிறார். மாணிக்க வாசகர் இந்த உலகப்பற்று பாசம் என்று எதுவுமே வேண்டாம், இறைவன் கருணை ஒன்று மட்டுமே போதும் என்று வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன், இன்று அனைத்தையும் வெறுத்தொதுக்கி ஈசன் ஒருவனே வேண்டும் என்று கூறுகிறார். பிறகு பல இடங்களில் தான் பதியோடு ஐக்கியமான ஆன்மாவாக இருந்தாலும் தான் முன்பு இருந்த நிலையை எடுத்துரைக்கும் வகையில் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் என்று பாடியுள்ளார். அது மட்டுமல்ல, போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி நின் பாதம் போற்றி என்று மனிதர்கள் செய்யும் தீவினைகளையும் அவர்களது தவறுகளையும் பொறுத்து ஏற்றுக்கொள்ளும் நற்பண்புடையவர் நம் பரமேஸ்வரன் என்று கூறுகிறார். இவ்வாறு தான் உணர்ந்ததை அனைவரும் உணர வேண்டும்.
என்று திருவாசகம் மூலமாக மாணிக்கவாசக பெருமான் பல கருத்துக்களை நமக்காக கூறியிருக்கிறார். அந்த ஒப்பற்ற நூல் அனைவராலும் போற்றப்பட வேண்டும் என்று மாணிக்கவாசகர் பாட மட்டும் செய்யட்டும், அதை அவர் எழுதி சிரமப்பட வேண்டாம் என்று அம்பலவாணனே இறங்கி வந்து நேரில் வந்து எழுதி கொடுத்த அற்புத நூலாம் திருவாசகம். அந்த நடராஜரே தன் கைப்பட எழுதிய இந்த திருவாசகத்தை பாட பாட அந்த பரமேஸ்வரனை சிவபெருமானை உணர்வது உறுதி. திருவாசகத்தில் பரமேஸ்வரனின் குண அம்சங்களையும் ஒரு மனிதன் எவ்வாறு இருக்கிறான், அவன் பரமேஸ்வரனை நெருங்கி வர ஆரம்பித்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதையும் மாணிக்கவாசகர் அவ்வளவு அற்புதமாக கூறியுள்ளார். பரமேஸ்வரனின் எம்பெருமானின் கருணையை கூறும் வகையாக கண்ணார் கழல்காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் என்று கூறியுள்ளார். இப்படி மாணிக்கவாசகர் எவ்வாறு சம்புவை உணர்ந்து அவரது திருவருளுக்கு ஆளாகினார், அவரை எவ்வாறெல்லாம் அருமையாக பாடினார் என்பதை வரும் பதிவுகளில் இன்னும் அதிகமாக சிந்திக்கலாம். வாதவூர் அந்தணர் தந்திரு வாய்மை விளங்கு திருக்கதை ஓதினர், அன்புடன் ஒன் செவியூடு முகந்தது கேட்டவர் போத மெய்ஞானம் உறிஞ்சுக போகமுடன் புகழ் பெறுவர்கள், தீதில் பவங்கள் தொலைந்து பின் சேர்குவர் வன் சிவலோகமே. திருச்சிற்றம்பலம்.